சென்னைக்கு வேலை தேடி 2 மகன்களுடன் வந்த அஸ்ஸாம் மாநில பெண் ரயிலில் வந்து இறங்கியதும் ஸ்டேஷனிலேயே திடீரென்று மாயமான 6 வயது பிஞ்சு உயிர். ஒரு நிமிடம் தலைகால் புரியாமல் பதறிப்போன பெண். ரயிலில் ஏறும்போது வசமாக சிசிடிவியில் சிக்கிய பெண்கள். 5 பெண்களை தட்டி தூக்கிய போலீசாரின் அதிரடி ஆக்ஷன். என்ன நடந்தது விரிவாக காணலாம். அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் மெனால்புதீன் என்பவரின் மனைவியான சஹிரா பேகம். இவர் வேலை தேடி தனது 2 மகன்களுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கடந்த 12ஆம் தேதி வந்துள்ளார். அப்போது அவரது மூத்த மகன் ஷாகிபுதீன் திடீரென்று மாயமாகியுள்ளார். இதனால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலேயே தாய் பதறி போயுள்ளார். உடனடியாக போலீசாரிடம் கொடுத்த புகாரின் பேரில் அவர்களும் தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர். முக்கியமாக அவர்கள் சிசிடிவி காட்சிகளையும் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில் ஆந்திரா வழியாக வட மாநிலத்திற்கு புறப்பட்ட ரயிலில் சிறுவனை சில பெண்கள் அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதற்கிடையே சிறுவன் ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே நசரத்பேட்டையில் இருப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. இதையடுத்து ஆந்திராவுக்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுவனை பத்திரமாக மீட்டு சஹிரா பேகத்திடம் ஒப்படைத்தனர். மேலும் 2 பெண்களை கைது செய்து விசாரணை செய்தனர். அப்போது இந்த விசாரணையில் பல பெண்களுக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. ஆம், நசரத்பேட்டையைச் சேர்ந்த சரஸ்வதி, சஜ்ஜாவதி, ரெக்கனர் வீரஞ்சம்மா, ரெக்கனர் உமா மற்றும் வனம்பட்டு அஞ்சனம்மா ஆகிய 5 பேருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் உடனடியாக இந்த 5 பெண்களையும் கைது செய்து தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.